வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட் வித் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் இந்த மென்சஸ் டைமில் ஸ்டொமக் பெயின், பேக் பெயின்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்னென்ன சாப்பிட்ணுன்றது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதில் இப்போ நம்ம களி தான் பார்க்க போகிறோம், உளுந்தங்களி. ஸோ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/2 டம்ளர் உளுத்தம் பருப்பு, 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்து நம்ம நல்லா பொன்னிறமாக நம்ம கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து நல்லா நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெல்லம், நம்ம மென்சஸ் டைமில் நம்ம ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வெல்லத்தை நல்லா நம்ம நுணுக்கி எடுத்துகிட்டு 1 டம்ளர் வெல்லம், அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். நம்ம பாவு வர வரைக்கும் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லைட்டாக கொதிச்சா போதும். அந்த வெல்லத்தெல்லாம் கட்டிலாம் கரைஞ்சி நம்ம கலக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பவுட்ரை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். நம்ம கேஸில் வச்சு கலக்கும் போது கட்டியாக வந்துடும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி மேலே வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு அந்த களி மாதிரி ஒரு வரும் நம்மளுக்கு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், நம்மளுக்கு ஸ்மெல்லு நல்லா கிடைக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம நெய் ஆட் பண்ணி நல்லா நெய்யை ஆட் பண்ணி நம்ம கலக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சூப்பர் ஸ்மெல் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் ஆட் பண்ணி நீங்கள் எவ்வளோ கலக்குறீங்களோ கைவிடாமல் அவ்வளோ உங்களுக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. வெளியிலே நீங்கள் 3 டேஸ்க்கு வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இதை 3 டேஸ்க்கும் நீங்கள் 2 பால்ஸ் எடுத்து நீங்கள் மார்னிங் ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இருங்க மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுவேன். உங்களுக்கும் டைம் ஆச்சுல, போய் சாப்பிடுங்க. அண்ட் நாங்க ஃபுட் வித் சிஸ்டர்ஸ். இது ருசியான நேரம்.